வணக்கம். தமிழோசை ஆனர்ல இன்னைக்கு நம்ம தக் லைஃப் மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த மூவிய ரிவ்யூ பண்றதுக்கு என் கூட எழுத்தாளர் வெங்கட் சு அவர்கள் இணைகிறார். வெங்கட் சு அவர்கள் வந்து ஒரு தமிழில் வளர்ந்து வரும் எழுத்தாளர். அவரை தமிழோசை ஆனர் சார்பாக இந்த தக் லைஃப் மூவி ரிவ்யூவுக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அவர நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுறலாம் முதல்ல. வணக்கம் வெங்கட். வணக்கம் சிவா. உங்கள வணக்கம் சிவா. வணக்கம். கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குது. கேக்குது. இதுவரைக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கீங்க. இணைய இதழ்கள்ல வந்திருக்கு. ஒரு புத்தகமும் தொகுத்து போட்டிருக்கீங்க. ஒரு எழுத்தாளரா நம்ம வந்து தக் லைஃப்ல இந்த ரிவ்யூவ பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஏன்னா ஏற்கனவே நம்முடைய சேனல்ல தக் லைஃப் மூவி பத்தி ஒரு 2 ரிவ்யூ ஆல்ரெடி பண்ணிட்டோம் 2 பேரோட. இது ஒரு 3வது ஒரு படத்த பத்தி தொடர்ந்து 3வது முறையா ரிவ்யூ பண்றது அப்படிங்கிறது சற்று புதுமையானது எனக்கே. அப்படின்னு சொல்லலாம். நீங்க தக் லைஃப் படத்த பார்த்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்தேன் நானு. ஒரு ஆ. 1 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி. முன்னாடி. ஓகே. இப்போ தக் லைஃப் வந்து நெறைய விமர்சனங்கள சந்திச்சிருச்சு. அதாவது கதையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருந்தா நல்லா இருந்திருக்கும். திரைக்கதை என்ன மாரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு மணிரத்னம், கமல் அவர்கள தவிர நெறைய பேர் வெளியில படம் எடுத்துட்டாங்க இப்போ. Facebookலயும் மத்த மீடியாக்கள்லயும் எடுத்து ஒரு மாதிரியான கலவையான விமர்சனங்கள சந்திச்சிருக்கு தக் லைஃப். ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில, இவ்வளவு சிறுகதைகள் எழுதின எழுத்தாளர்ங்கிற முறையில, ஒரு கதையா தக் லைஃப் வந்து உங்கள எந்த அளவுக்கு அ ஒரு பாதிப்ப ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அல்லது உங்களுக்கு ஆர்வத்த குடுத்துச்சுன்னு சொல்லலாம் படம் பார்க்கும்போது. அம் க படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கதையில வந்து அம் அ மனசுக்குள்ளார ஓட்டி பார்க்கும்போது அந்த கதைய வந்து அ அது கதையில வந்து இந்த கமல் சொல்ற மாதிரி அம் ஒரு எனக்கும் யமனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் அப்படின்னு தான் அந்த ஃபர்ஸ்ட்டு காட்சியிலேருந்தே ஆரம்பமாகுது இல்லையா? அது மாதிரி சொல்லும்போது ஒரு 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 மனுஷனுக்கும், ஒரு சாவுக்கும் 2த்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு இந்த இந்த ஒரு மனிதன் வந்து அ பாதுகாக்கப்படுறான், இல்ல காப்பாற்றப்படுறான் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ட தான் வந்து இந்த கதை ஃபுல்லா வருது. அப்படிங்கிற மாரி நான் எடுத்துக்கிருக்கேன். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சாகா வரம் கமல் வந்து ஏதோ ஒரு ரீசென்ட் ஒரு நேர்முகத்துல இதுல வந்து சொல்லியிருப்பாரு அவரு. சாகா வரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம் இல்ல. அதுபோல வந்து ஒரு துயரமான ஒரு விஷயம் அது அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அ இந்த கதையிலேயே எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த மனுஷனுக்கும் ஒரு சாவு, இந்த யமன் வந்து போற 2 பேருக்கு நடக்கிற ஒரு போராட்டத்துல இந்த மனிதன் வந்து எப்படி வந்து தொடர்ந்து காப்பாற்றப்பட்டுக்கிட்டே வந்து, கடைசியில வந்து இந்த காப்பாற்றப்பட்ட இந்த இடைவெளிக்குள்ளார வந்து அவங்க அம்மா இழந்துர்றாரு. அப்புறம் அ அ சொந்தமா வளர்த்த அந்த பையன இழந்து போயிடுறாரு. அப்புறம் நண்பர்கள இழக்கிறாரு. அதுக்கப்புறமேல வந்து அவர் மனைவி வந்து சுத்தமா எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு இறந்த நிலை தான் அவர பொறுத்தவரைக்கும். இல்ல ஒரு ஒரு கதாபாத்திரமா பார்க்கும்போது, சுத்தமா மறந்து போயிடுறாங்க. இத்தன பேர இழந்துட்டு, அ இந்த இந்த மனுஷன் வந்து காப்பாத்தப்படுறாரு. ஸோ, இப்ப காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோ, இல்ல ஒரு ஆனந்தமோ, ஒரு மகிழ்ச்சியோ இல்ல. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம், அ ஒரு இன்னும் நான் வாழ்றேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு துயரா தான் இருக்கும். அ அததான் வந்து ஒரு உள்ளூர வந்து கடைசியா அதை உணரவும் செய்றாரு அவரு. ஸோ, இந்த கதையில எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து, ஒரு தொகுத்து பார்க்கும்போது ஒரு சாவுக்கும், ஒரு மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்த, ஒரு நிகழ்வுகள் வழியா, அந்த சாவுங்கிறது பல்வேறு மனிதர்கள் வழியாகவோ, இல்ல பல்வேறு சூழ்நிலைகள் வழியாகவோ, நிகழ்வுகள் வழியாகவோ, இவர வந்து மறுபடியும் கொல்ல வந்துகிட்டே இருக்குது. அதிலிருந்து அவர் எப்படி காப்பாற்றப்பட்டு வெளியில வர்றாரு. அது கடைசியா அவர் என்ன அத உள்ளூர உணர்றாரு அப்படிங்கிற ஒரு தொகுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த ஒரு ஒன் லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. ரொம்ப ஓகே. அந்த அந்த கதைய வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. எமனுக்கும் எனக்குமான போராட்டம் தான் அந்த ஒன் லைனர். அம் இது வந்து முக்காவாசி படங்களுடைய ஒன் லைனர்ன்னு கூட சொல்லலாம். அது சொல்லாம எந்த நம்ம ஒரு ஹீரோயிசம் மூவி எடுத்தாலுமே, அது எமனுக்கும் எனக்குமான போராட்டம். ஏன்னா ஒரு வில்லன எதிர்க்கிறாங்க. வில்லன் வந்து கொலை பண்ண ஆள் அனுப்புவாரு. கிளைமாக்ஸ்ல படம் முடியும். 2 1/2 மணி நேரம். தமிழ் சினிமால நெறைய படங்கள் அந்த மாரி உதாரணம் காட்ட முடியும். இப்ப இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய சாராம்சம் மாரி எமனுக்கும் எனக்குமான போராட்டம் நீங்க இவ்ளோ சொன்னது வந்து, படத்துல காட்சி அமைப்பா, திரைக்கதையில எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நெனைக்கிறீங்க?
அம் அந்த அவங்க சொல்லணும்னு நெனச்ச ஒரு அந்த திரைக்கதைக்குள்ளார, இந்த காட்சி அமைப்புகள் நீங்க சொல்றதால, இந்த காட்சி அமைப்புகள் கண்டிப்பா எனக்கு வந்து அம் புடிச்சிருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் இருந்தது அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன் அதுல. ஏன்னா இது வந்து ஒரு பார்வையாளனா தான் நான் பேசுறேன் நானு. இது வந்து ஒரு விமர்சகனா பேச தெரியல. இல்ல நான் வந்து ஒரு பெரிய ஒரு திரைப்பட அ துறையில இருந்தும் வரல அப்படிங்கிறதுனால, எனக்கு இப்ப இந்த மாரி காட்சிகள்லாம் வச்சிருந்திருக்கணும். இந்த மாரி காட்சிகள்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லவும் தெரியல எனக்கு. பட் ஆனா படத்துல பார்க்கும்போது, அது என்ன வந்து அ ஒரு கன்வின்ஸ் பண்ற மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் அதுல இருந்தது. 2வது நீங்க சொல்ற மாதிரி எல்லா கதையும் ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளார பொறுத்து பார்த்துரலாம். போய் நம்ம சொல்ற மாரி கமலே ஒரு ஒரு நேர்முகத்துல வந்து சொல்லுவாரு. எல்லா கதையுமே வந்து மகாபாரதத்துல இருந்து தான் திருடி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளார கொண்டு போயிடலாம். நீங்க சொல்ற இதே படமே வந்து இதுக்கு முன்னாடி இதே மாரி ஒரு வில்லனுக்கும் ஒரு ஒரு கதாநாயகனுக்கும் நடக்கிற சண்டை தானே இது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது 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 இவங்க எப்படி இவங்க வேற ஒரு பார்வையில இத எப்படி நம்ம முன்னாடி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சி அமைப்புகளோட பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருந்தது எனக்கு. உங்களுக்கு இப்போ படம் வந்து கன்வின்சிங்கா இருக்கு. அதாவது அந்த கதையும், அதை ஒட்டிய திரைக்கதையும் என்ன வந்து ஓரளவு ஒரு பார்வையாளனா, ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸா எனக்கு எந்த விதத்திலயும் போர் அடிக்கல. அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. போர் அடிக்கிற மாரிலாம் கண்டிப்பா இல்ல. இது ஏன்னா, வந்து அ எதுக்காக நான் இந்த கேள்விய கேட்டேன் அப்டின்னா, நெறைய பேர் சொன்னது என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹால்ஃப் நல்லா இல்ல. எனக்கு அந்த மாரி படத்த பிரிச்சு பேசுறது புடிக்காது. ஏன்னா ஒரு முதல் 10 நிமிஷம் நல்லா இருந்தது. அடுத்த 10 நிமிஷம் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு பதிலா, இதோட டோட்டல் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறது தான் ஒரு சினிமாவுக்கு முழுமையான விமர்சனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எங்கேஜிங்கா இருந்தது. செகண்ட் ஹால்ஃப் போரிங் அப்படிங்கிறது வந்து சரியான விமர்சனம் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு முழு படமும் நான் பார்க்கும்பொழுது நான் அ ஒரு படத்த பார்க்கும்போது, ஓகே எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. இந்த கதை சொல்ல வந்தாங்க. எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது ஒரு ரசிகனா. அப்படிங்கிற பார்வையில இந்த படம் உங்களுக்கு திருப்திய குடுத்திருக்கு அப்பன்னா. கண்டிப்பா. எனக்கு வந்து அ கண்டிப்பா அந்த த ம ஒரு ஒரு முழுமைய வந்து இந்த அதாவது நான் சொன்ன அந்த கதையோட அந்த ஒன் லைன்ல ஒரு முழுமையான காட்சிகள் வழியா, எந்த காட்சியிலேருந்து இதுலேருந்து எடுத்திருந்தாலும், அ அதுக்கு ஒரு அந்த ஒட்டுமொத்த சாராம்சம் போயிடுமோ அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருந்தது. எனக்கு வந்து அது கண்டிப்பா ஒரு திருப்தியா தான் இருந்தது. அந்த எல்லா காட்சிகளையும் பார்க்கும்போது. ஓகே. இப்ப நம்ம வந்து கதை, அதனுடைய படைப்பாக்கத்த பத்தி பேசிட்டோம். இப்ப இப்ப பாடல்கள், ஒளிப்பதிவு அப்படின்னு போகும்பொழுது, உங்களை கவர்ந்த அம்சங்கள் ஏதாவது 1, 2 இருந்ததுன்னா, அல்லது மொத்த படத்துல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகள் நான் என்ன மெய்மறந்து ரசிச்சேன் அப்படிங்கிற மாரியான இருந்ததுனாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் விரிவான விமர்சனத்துக்குள்ள போலாம். ஆ காட்சி அமைப்பு எனக்கு வந்து ஏதாவது ஒரு பார்க்கும்போது பர்ட்டிகுலர் இந்த ரொம்ப காட்சி புதுசா பார்க்கும்போது ஏன்னா எல்லா படத்துலயுமே ஒரு வந்து ஒரு ஒரு சில காட்சிகள் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் கவரும்பாங்க. உதாரணமா ம். நெறைய படங்கள சொல்லலாம். நான் அத சொல்லி நேரத்த வளர்க்க விரும்பல. ஒரு படத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி ரொம்ப இப்ப விஸ்வரூபம் படத்துல உதாரணத்துக்கு அந்த சண்டை காட்சி. அந்த அவர் எவால்வ் ஆற டிரான்ஸ்ஃபார்ம் ஆற சீன் வந்து ம். எல்லா இடத்துலயும் பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைச்சது அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல எந்த மாதிரியான சீன்ஸ் அல்ல சீக்வென்ஸ் உங்கள அட்ராக்ட் பண்ணுச்சு? அப்படி அந்த அந்த மாரி ஏதாவது காட்சி அமைப்புகள் இருந்ததா படம் பார்க்கும்போது? ஆம், ஒரு நீங்க ஒரு கேட்டோனே குரூப் டக்குனு ஞாபகம் வருது அப்டின்னா, ஒரு காட்சி வந்து கமல் வந்து அந்த கைலாசத்த போய் பார்க்க போறேன் அப்டின்னு சொல்லிட்டு இந்த மானசரோவர் போயிருப்பாரு இல்லைங்களா? அப்ப போயிருக்கும்போது அவங்கள அவர் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருப்பாங்க. கமல் போய் ஒரு ஒரு காட்சி ஒரு இந்த மலைய பார்க்கறதுக்காக ஒரு இடத்துல போய் நிப்பாரு. அ அவரோட க்ளோஸ் அப் டைட் க்ளோஸ் அப்ல வச்சு கேமரா இருக்கும். அவருக்கு இந்த பக்கத்துல, அதாவது ஒரு இடது பக்கத்துலயும், வலது பக்கத்துலயும் ஒரு 2 பேரும் நிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு நெருக்கமா அந்த காது கிட்ட அவரோட க்ளோஸ் அப் ஷாட்ங்கிறதால காது கிட்ட ஒரு 2 பேர் நிப்பாங்க. ஒரு ஒரு பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் வந்து பிளர் ஆயிருக்கும் அந்த காட்சி அதுல. அ அதுல அந்த காட்சி அந்த அந்த ஷாட் அந்த காட்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது அதே இதுல வந்து சிம்பு வந்து அடிக்கிறது இவரு வருவாரு, கிட்டக்க வருவாரு. அவரு அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கை 2த்தையும் அங்க இருக்கிற ஒரு ஒரு தடுப்பு ஒண்ணு இருக்கும். அந்த தடுப்புல கைய வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாரு. எனக்கு அந்த காட்சிய பார்த்தோனே எனக்கு டக்குனு என்ன தோணுச்சுன்னா, ஆ ஒரு ஜீசஸ் வந்து சிலுவையில அறைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அது. மலையில ஒரு மலையில வந்து ஒரு சிலுவையில அறைஞ்ச ஒரு ஜீசஸ்ட்ட வந்து அந்த அ அந்த வீரர்கள் அந்த ரோமன் வீரர்கள் வந்து அவர கொடுமைப்படுத்துற மாதிரியான ஒரு காட்சி. அ ஒரு 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 நல்லவருக்கும் ஒரு என்ன சொல்றது? ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கும்,
அவர வந்து பழிவாங்குற புரிஞ்சுக்காத ஒரு கூட்டமும் வந்து ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற மாரியான ஒரு காட்சி. அது எனக்கு 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 தோணுச்சு. உண்மையில அப்படி பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா, அந்த கைய வைக்கணும்னு அவசியம் இல்ல. கமல், மணிரத்னம் 2 பேரும் அவங்க 2 பேரும் திறமையான ஆட்கள். அந்த கைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த காட்சி எனக்கு வந்து ஒரு குறியீடு மாரி தான் இருந்தது எனக்கு. ஸோ அந்த காட்சி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது ஒரு விதத்தில இப்ப யோசிச்சு பார்க்கும்போது, எனக்குமே அந்த குறிப்பிட்ட காட்சி ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கேமரா விஷுவல்ஸ்க்காக. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா, அவர் வந்து தன்னுடைய அண்ணனுக்காக செய்ற கொலைகளாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்துக்காக செய்றதா இருக்கட்டும், எல்லாருடைய அவங்க கூட்ட இருக்கிற எல்லாருடைய நன்மைக்காகவும் தான் இருக்காரு. பட் ஆனா, ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவரையே கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அது அந்த ம். அவங்க இருக்கிற அந்த வாழ்வியல் முறைக்கு அதுதான் சரி அப்படிங்கிற மாரியான ஒரு நியாயம் கற்பிக்கப்படுது எப்போதுமே. அதனால அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். வெரி குட். வேற ஏதாவது குறிப்பிட்ட சில காட்சிகள் சொல்ல விரும்புறீங்களா அதுல? அல்லது இது கமலோட குறிப்பிட்ட காட்சிகள்னு இல்ல. தர்க்க பிழைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். அந்த படத்த பார்க்கும்பொழுது இந்த இடத்துல எனக்கு இது ஒட்டல. இந்த கதைக்கு இது ஒட்டல அப்படிங்கிற மாரி இருந்தா கூட சொல்லலாம். இல்ல அது மாதிரி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. நான் அதான் எனக்கு வந்து ஒரு சினிமா ஒரு இது வந்து நான் பேசுறதே வந்து என்னோட ரசனை சார்ந்து தான் பேசுறேன். ஒரு விமர்சனமா வைக்கிறதுக்கு எனக்கு தெரியல எனக்கு. எனக்கு அது மாரி ஒரு இந்த காட்சிகள் தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அவ்வளோ திரைப்படத்துல அவ்வளோ ஞானங்கள் இல்ல. அம் அ காட்சிகள் பிடித்த காட்சிகள் வேணா என்னால சொல்ல முடியுது. இந்த காட்சிகள நீக்கியிருக்கலாம், இப்படி இல்ல பண்ணியிருந்திருக்கலாம்ன்னு சொல்ற அளவுக்கு நீக்கியிருக்கலான்னு எனக்கு சொல்லல. நீக்கியிருக்கலான்னு சொல்லல. நான் எப்போதுமே என்னுடைய விமர்சனங்கள் நான் சொல்றது தான். எடுத்த படத்த திருப்பி இப்படி எடுத்திருக்கலாம்னு சொல்றது கிடையாது விமர்சனம். அந்த எடுத்த படத்துல எனக்கு இது பிடிச்சிருந்தது, இது பிடிக்கல. இல்ல இப்ப நம்ம எந்த ஒரு கதைய படிச்சாலும், ஒரு செய்திய படிச்சாலும், அதுல நம்பகத்தன்மை வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த நேரத்துல ஏன்னா நம்ம என்னதான் வந்து ஒரு ரசிகனா பார்த்தாலும், மூளை வேலை செய்றத தடுக்க முடியாது இல்லையா? ம். அது வந்து சொல்லும். இல்ல இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து தர்க்கப்பிழை எனக்கு முடியல, ஒத்துக்க முடியல. அதாவது நிஜ வாழ்க்கையில நடக்கிறத விட, அ கதைகள்ல வந்து கொஞ்சம் கற்பனை கூடுதலா தான் இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில நடக்கிற சிலத கதைகள்ல சொன்னா கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். இல்ல எனக்கு அதனால அது மாதிரி பிரிச்சு பார்க்கணும்னு தோணல. எனக்கு வந்து நீங்க எதார்த்தம்னு எத சொல்றீங்க அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்ப எதார்த்தம் எது எதார்த்தம்? 242 பேர் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு ஒருத்தர் இறங்கி வராரு. அது கமலஹாசனா இறங்கி வந்திருந்தீங்கன்னா, சினிமா எல்லாரும் வந்து நம்ம ஒத்துக்க இத மாட்டோம். வந்து ஒத்திருப்போமா? ஒத்துருக்கவே மாட்டோம். ஆனா ஆமா. புதுசா ஒருத்தர் வராரு. அது எதார்த்தம் ஆயிடுச்சு. இப்ப இப்ப இல்லைங்களா? ஸோ நாளைக்கு அந்த அந்த அது அந்த என்னைக்கும் எதார்த்தம் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். ஆமா. அல்ல அந்த சொல்லுங்க, எதார்த்தமே சொல்லுங்க. எப்படின்னா, எல்லாருக்கும் சந்தேக கணைகள் இருந்தது. இதே மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு விபத்துல நான் இதே மாரி சிக்கி, நானும் அதே மாதிரி இருக்கையில இருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொன்னதுக்கப்புறம், அந்த செய்தி பரவலானதுக்கப்புறம், இது ஓகே சாத்தியம் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லன்னா அது இன்னும் இல்ல ஒரு விவாத பொருளாகவும், சர்ச்சைக்கு உள்ளாகவும் இருக்கும் அது. அந்த ஒரு விஷயம். ஆமா. இல்ல எதுவுமே ந எ எது இது எதார்த்தம் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு அ எதுவுமே இல்ல. நம்ம வாழ்க்கையில டெய்லி எதார்த்தம் தான். அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது, எவ்வளோ கார் ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துர்றோம். வந்துட்டு அதுக்கப்புறம் இது எதார்த்தம் தான். எதார்த்தமான ஒரு வாழ்க்கை தான். இது இல்லாம நடக்குமா? அப்படின்லாம் கேட்க முடியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து இது மாரி நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் பொய். இதெல்லாம் அது இப்படிலாம் நடக்கவே நடக்காதுன்னுலாம் ஆ சொல்லக்கூடாதுன்னு தோணுது. அது ஒரு 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 வரம்புக்குள்ளார நம்மளோட விமர்சனம் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த கதைக்குள்ளார இந்த ஒரு மனுஷன், இந்த மனுஷன் இப்படி வந்திருக்கான். இதுக்குள்ளார உனக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும்னு தோணுது எனக்கு. எனக்கு என்னமோ அப்படி ஆமா. அந்த எனக்கு எனக்கு தோணல அப்படி. இல்ல அந்த கருத்தோட நானும் ஒத்துப்போறேன். ஆனா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ வந்து சில தர்க்கப்பிழைகள் படங்கள்ல வருவது தவிர்க்க இயலாது. தர்க்கப்பிழைகள் நான் சொல்றது வந்து நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறோம். அந்த எல்லைக்கு உட்பட்டு கதை எழுதி, அந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் லிமிட்டேஷன் செட் பண்ணி இயங்குறது கிடையாது கதை. அந்த கதை வந்து அப்படியே அது போற போக்குல எழுத்தாளர் என்ன சொல்றாரோ, அந்த ஓட்டத்துக்கு ஓடக்கூடியது. அந்த கோணத்துல நான் அந்த கேள்விய வச்சேன். ஏன்னா ஏதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, அந்த படத்துல வந்து கமல் அவர்களுடைய கூட்டத்த வந்து ஒரு 3 கார்ல வந்து ரவுண்ட் அப் பண்ணி டெல்லி கிட்ட ஒரு ஷூட் அவுட் நடக்கும் ஒரு சீன். ம். அவங்க வந்து வச்சிருக்கிறது வந்து சாதாரண கன் கூட இல்ல, மெஷின் கன்ஸ் வச்சிருக்காங்க. மெஷின் கன்ன வச்சு அவ்ளோ க்ளோஸ் அப் ரேஞ்சுல சுட்டும் ஒருத்தரால தப்பிக்க முடியுமா? அந்த ம். கார்ல இருக்கிறவங்கள காப்பாத்த முடியுமா? அப்படிங்கிறது வந்து, ஓகே இது சினிமால நடக்கும் நம்பலாம். நிஜ வாழ்க்கையில நடக்காதுங்கிறது தான் இப்ப நம்ம அந்த பேசின அந்த விமான விபத்து ஒரு சரியான உதாரணம் அதுக்கு. ஏன்னா அவ்ளோ க்ளோஸ் ரேஞ்சுல வச்சு மெஷின் கன்ல சுடும்பொழுது ஒருத்தர் தப்பிக்க முடியுமா? சாதாரண துப்பாக்கியில தப்பிச்சிடலாம். ஒரு ம். சாத்தியக்கூறு இருக்கு அங்க. இந்த மாதிரியா கேட்கிறேன் நானு. உங்களுக்கு தோணுச்சா அந்த மாரி ஏதாவது காட்சிகள்? இல்ல எனக்கு அப்படி தோணல. அதுதான் சொல்றேன். இது கதையில அம் இது
அப்ப சாதாரண துப்பாக்கி வச்சு பண்ணியிருந்தா பண்ணியிருக்க செ பொழச்சு போறதுன்னு விட்டுருவோமா? இப்ப முன்னாடி துப்பாக்கிய வச்சுட்டு சுடுறான். அப்பவே அவன் சாவ மாட்றான்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவ்ளோ துப்பாக்கியெல்லாம் சுட்டா தப்பிச்சிடலாங்க. இப்ப மிஷின் கன் எல்லாம் வச்சு துப்புறாங்க. துப்பாக்கிங்கிறது எதார்த்தம் ஆயிடுச்சு அப்ப வாழ்க்கையில. இல்லையா? அப்ப வந்து ஒரு கதை. இந்த கதைக்குள்ளார இது மாரியான 2வது சினிமா வந்து அதோட மொழிங்கிறதே வேற இல்லையா? அந்த மொழி சினிமாவோட மொழிங்கிறது வந்து காட்சிகள். காட்சிகள் வழியா நம்ம ஒரு ஒரு கதைய சொல்லும்போது, அந்த கதைக்குள்ளார இந்த காட்சிய நம்ம பார்க்கும்போது, அ இந்த 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 குழுவுல இருக்கிற ஒரு ஆளு வந்து தப்பிக்கிறாரு. அப்படியே அவருக்கு அடிபட்டுடுது, குண்டடிபடுது. நெறைய பேருக்கு அதுலயும் குண்டடிபடுது. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்றாங்க. அதுக்கு அந்த மொழி வழியா அந்த காட்சிகள சொல்லும்போது, ஒரு சினிமாவா சொல்லும்போது, அத பார்க்கிறவங்களுக்கு அது அனுபவ ரீதியா யாரும் அத கடந்து வந்திருக்க மாட்டாங்க. என்ன நீங்க பண்ணியிருக்கீங்களா? நீங்க வந்து மிஷின் கன்ல நீங்க அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? தப்பிச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? அப்படின்லாம் கேட்க முடியாது யார்ட்டயும் போய் இல்லையா? அ அது மாதிரியான விஷயங்கள் நெறைய நடந்திருக்குன்னு நெறைய டாக்குமெண்ட்ரியும் நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த கதையில இப்படி இருக்கிறாரு, இப்படி தப்பிக்கிறாரு. அவ்வளோதான். அப்புறம் கமலஹாசன் அதுல செத்து போயிருந்தா, அப்பவே சுபம்ன்னு போட்டுருவீங்க. அவ்வளோதான். ஏன்னா அந்த காட்சி அந்த படத்துல அவ்வளோதான் அது. அதுக்கேத்த மாரி தான் நம்ம அத விமர்சனம் பண்ண முடியும். அப்ப அந்த மாரி ஒரு தர்க்கப்பிழைகள் உங்களுக்கு தெரியல அப்டின்னா நல்லது. எனக்கு அது வந்து தர்க்கப்பிழைன்னு சொல்லலாம் எனக்கு என்னமோ தெரியல. அந்த கதை அதான். அந்த கதையோட இது அதுதான் கதை. அதுலேருந்து தப்பிச்சு போறாரு. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாருன்னு தான் இத ஒரு ஒரு எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்போம்? ஒரு ரோட்ல இல்ல கார் போனது, நான் வந்து அந்த சண்டை காட்சி போட்டாங்க. வந்து தர்க்கப்பிழையா இருக்கு அப்டின்னு சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது போன்று சில பேர் நம்பகத்தன்மை கம்மியா பார்க்கும்பொழுது இருக்குன்றீங்க. சில பேருக்கு ம். தோணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தோணுச்சான்னு தான் நான் கேட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் நானுமே வந்து அ அதெல்லாம் வந்து சொல்றது கிடையாது. ஏன்னா இப்போ ம். அதுல காட்சிப்படுத்தியிருக்கிற சில விதங்கள்லாம் வந்து சுத்தமா நம்ப முடியாத ஒரு செய்திகளும் இருக்கு அதுல. உதாரணமா கடைசியில வந்து த்ரிஷா அந்த பாம் வெடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது, இவர் மேல விழக்கூடிய அந்த கான்கிரீட் கல்லுங்கிறது ஒருத்தன கூழாக்கிடும். அந்த கல்லு விழுந்ததுன்னா. அது அந்த மாதிரியான சில காட்சிகள்லாம் வந்து அதுக்கப்புறமும் இவர் பொழைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அந்த கதையில அவருக்கு நடக்கக்கூடிய அல்லது அவருடைய இல்ல வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் தான் அது. அதுதான் ஒரு கதையோட அந்த நான் சொன்ன மாதிரி ஆமா, எனக்கு புடிச்ச ஒரு இதுவே சொல்றேன். சாவுக்கும் அந்த மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு இது. அந்த ஆமா. மனுஷன் வந்து அந்த மனிதன் வந்து ஒரு அந்த இயற்கையினாலயோ, ஏதோ ஒரு இதனால வந்து காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அவ்வளவுதான். அத முன்னாடியே அவங்க சொல்லிடுறாங்க அது. இது இது எப்படி நிரூபிக்க முடியும்? இப்படிலாம் பண்ணலாமா? இந்த பாருங்க செத்து போயிட்டான். கமலஹாசன் சொன்னது த த பொய்யி அப்படின்னா போய் நம்ம எங்கேயாவது நிரூபிக்க முடியுமா? அது கதை. அந்த கதையில அது நடக்குது அவ்வளவுதான். ஆம். அந்த கதையில அது நடக்குது அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. இப்ப இதுல வந்து சிலது வந்து அவருடைய பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு இந்த படத்துல உங்களுக்கு எப்படி கவர்ந்தது? ஆம். அந்த காயல் பட்டினக்காரன் காயல்பட்டினம் அப்படின்னு அப்படின்னு நெனைக்கிறேன். சொல்லிட்டு அந்த தமிழ் தமிழ் காயல்பட்டினம்க்கு வந்து வந்து அந்த மாதிரி இருக்கு ம். அவருடைய தமிழ். தமிழ். எனக்கு வந்து நான் அத குறிப்பா கவனிக்கல நானு. அம் அத வந்து எனக்கு குறிப்பா அத கவனிச்சு, இது நல்லா இருந்தது, நல்லா இல்ல அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு நான் அத அத அந்த அளவுக்கு நான் கவனிக்கல அதுல. ஆனா ஏதோ துருத்தலா ஏதோ அ ஒரு காட்சியில எந்த காட்சியா இருந்தாலும் கமலோ, இல்ல அந்த காயல்பட்டினத்திலிருந்து வந்திருந்த அவங்களோட மனைவியா நடிச்ச அவங்களோட உரையாடல் வழியாவோ, எனக்கு ஏதோ அ வசனங்கள் வந்து அந்த வட்டார வழக்குலேருந்து துருத்திக்கிட்டு இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா, நான் அந்த பகுதியிலேருந்து வரலங்கிறதுனால, எனக்கு சரியா தெரியல. இப்ப அதுல வந்து கதையில எனக்கு தோணுன ஒண்ணு என்னன்னா, முதல்ல சொல்லக்கூடிய அந்த அ வாய்ஸ் ஓவர்ல வந்து எனக்கும் எமனுக்குமான போராட்டம். முதல்ல வந்து டெல்லியில எங்க அம்மா வயித்துல வந்து இறங்கும்போதே, எங்க அம்மாவ வந்து அது வந்து காவு வாங்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு டயலாக் வருது. அப்போ வயித்துல வந்தா அப்படின்னா, ஒரு கரு சுமந்து வந்து அப்பதான் சக்திவேல் பொறந்தாரா? டெல்லியில தான் பொறந்தாரா? அல்லது ஒரு சின்ன குழந்தையா வந்து அவங்க அம்மா தூக்கிட்டு வரும்போது கூட அந்த சீன் நடந்திருக்கலாம். அதற்கு அப்புறம் அவருக்கும் அந்த ஊருக்குமான தொடர்பு, டெல்லியில அவர்களுடைய வாழ்க்கை, அதற்கப்புறம் ஆரம்ப காட்சிகள் நமக்கு வச்சது 96ல நடக்கிற மாரி தான் கதை பின்னப்பட்டிருக்கு. இதற்குமான அந்த போதுமான இடைவெளி, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் ஊர்ல போய் வளர்றாரா? ஏன்னா அபிராமிய கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது, ஊர்ல நடக்கிற ஒரு சம்பவம் மாரி தான் அவர் விவரிக்கிறாரு பின்னாடி. ம். அந்த மாதிரியான இது வந்து எனக்கு ஒரு சின்ன இதுவா பட்டுது அந்த படத்துல.
ம். அது சம்பந்தமான காட்சி அமைப்புகள் வச்சிருந்தா, இன்னும் கூடுதல் தகவல், அதாவது அந்த கதைய வந்து சுத்துறதுக்கும், அவர்களுடைய அன்புக்கும் நமக்கு வந்து புரியிற மாரி இருந்திருக்குமோ? ஏன்னா, இந்த தமிழ் வந்து வேற யாருமே பேசல அந்த கூட்டத்துலன்னு நெனைக்கிறேன். நாசரா அவருடைய அண்ணனா இருக்கிற நாசரா இருக்கட்டும், அல்ல மத்த யாரும் பேசுற மாரி தெரியல. அப்போ டெல்லியில வளர்ந்த சிறுவனா? அல்லது ஊர்ல வளர்ந்து திருப்பியும் டெல்லிக்கு வந்த சிறுவனா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. நீங்க அத இப்ப இல்ல இப் அதெல்லாம் வந்து வ என்ன சொல்றது? பொதுவான இலக்கியத்துல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கவிதைக்குள்ளார 2 வார்த்தைகளுக்குள்ளார இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியோ, ஒரு சிறுகதைக்குள்ளார ஒரு ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். ஒரு நாவல் அப்படித்தான் ஒரு அத்தியாயத்துக்கும், இன்னொரு அத்தியாயத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். எழுத்தாளர்கள் அத வச்சு தான் பண்றாங்க. அந்த இடைவெளிய வந்து வாசகர்கள் படிக்கும்போது அத கற்பனையில வந்து அத நிரப்பி பண்ணணும். இல்ல கதைய இன்னும் விரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இடைவெளியா தான் இருக்கும். எனக்கு இந்த படத்துல வந்து அ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நீங்க சொல்ற மாரியான காட்சிகளோ இதுக்கு முன்னாடி இருந்தப்ப, எனக்கு இந்த படத்துல வந்து வச்சிருக்கணும்னு அவசியமே இல்லன்னு தான் தோணுச்சு எனக்கு. இது உரையாடல் வழியா அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. அத நம்ம நம்ம வசதிக்கு ஏத்த மாரி நம்ம விரிச்சு அத கற்பனை பண்ணி, அந்த இடத்த நம்ம வந்து நிரப்பிக்கணும் அது. அப்படிதான் அந்த இடைவெளிய குடுத்துருக்காங்கன்னு தோணுது எனக்கு. அம் அப் எனக்கு வந்து அந்த காட்சிகள்லாம் இருக்கணுமான்னா, அது இல்ல இருந்தா தான் அந்த காட்சிகள் படத்துல வந்து இ வருமா? இ இருக்கணுமான்னு இல்ல. அத நீங்க ஒரு எழுத்தாளரா எப்படி நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறேன் நானு. ஏன்னா, ஆ இப்ப வந்து அவர் ம். சொல்ற அந்த லைன் படி டெல்லியில வந்து இந்த மாரி தான் பொறக்குறாரு இப்படின்னு வரும்பொழுது, ஆ அத நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். மத்தபடி அது இல்ல, வந்து இப்ப இல்ல. ஏன்னா நான் சினிமால அத எல்லாத்தையுமே பத்தி சொல்ல நான் முடியாது. ம். இல்ல நான் அந்த அளவுக்கு இந்த படத்துல யோசிக்க வேண்டிய காட்சிகள் வந்து தூண்டக்கூடிய காட்சிகள். இப்ப வந்து கமல் வந்து இவரு இங்கேருந்து வந்திருப்பாரா? இந்த ஊர்லேருந்து இவங்க 2 பேரும் எப்படி பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளார நம்ம தூண்டுற மாதிரியான தேவைகள் இல்லாம இருக்குது இந்த கதையில. மேபி இப்ப இப்ப எல்லாருமே ப்ரீக்வல்ன்னு படம் எடுக்குறாங்க. ஒருவேள அதுக்காக கூட கமலும், மணிரத்னம் அவர்கள் கூட பண்ணியிருந்திருக்கலாம். இதுக்கு இது ப்ரீக்வல் மாதிரியான ஒரு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்காக ஒரு வேள வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா, அதுக்கான இடம் வந்து இந்த கதையில நெறைய இருக்குது. நெறைய இருக்கு. ஆமா. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அது மாதிரிலாம் கற்பனை பண்ணீங்களான்னா, அந்த மாதிரியான விஷயங்கள நான் கற்பனை பண்ணல. ஆனா சில இடங்கள்ல அ கமல் வந்து நாசர்ட்ட பேசும்போதோ, இல்ல அவங்க மனைவி அவங்கள்ட்ட பேசும்போது, இந்த விஷயங்கள் பத்திலாம் நம்ம வந்து ஒரு 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 கற்பனைக்குள்ளார கொண்டு வந்து இப்படிலாம் நடந்திருக்கலாமோ! அப்படின்னு வருது. இப்ப உதாரணமா வந்து முதல் சீனே பார்த்தீங்கன்னா, அந்த சதானந்தோட பேசுவாங்க இல்லையா? பேசும்போது, "அதெல்லாம் எதுக்கு பழைய கதை, அத பத்தி எதுக்கு பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சதானந்தன் வந்து அ "நான் தான்டா அவன இது பண்ணேன், வளர்த்தது நான் தான்" அப்படின்லாம் சொல்லும்போது, சரி உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு உறவுகள் இருந்திருக்கும். அங்கேருந்து வந்திருப்பாங்க. இல்ல நாசர்ட்ட வந்து "உனக்காக தானே அந்த யாரோ ஒருத்தன் வந்து தலையில கம்பியால அடிச்சேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இடைவெளிகள் நெறைய இருக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதையா இருக்கு. அந்த இடைவெளிய வந்து எனக்கு தெரிஞ்சு அது அ பர் அது வந்து ஒரு ஒரு இன்டென்ஷனல்க்காக தான் அத விட்டுருக்காங்களோன்னு தோணுது. அது வந்து நம்ம பார்க்கும்போது, அத நம்ம ஃபில் அப் பண்ணும்போது, இந்த கதை வந்து வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. இந்த கதை வந்து ஒட்டுமொத்தமான கதை. இல்ல அப்படி கற்பனைகளுக்குள்ளார நம்ம கொண்டு போகலனாலும், ஒரு பார்வையாளனுக்கு ஒரு ஒரு படத்த ஒரு ஒரு குழுக்குள்ளார நடக்கிற 2 குழுக்குள்ளார நடக்கிற ஒரு சண்ட படமாவது குடுக்குது அது. இது பார்க்கிறவங்கள வச்சு அத வந்து இன்னும் விரிவுபடுத்தி எடுத்துக்கணும்னு தோணுது எனக்கு. ஆ இப்ப அது கரெக்ட்டு. ஆனா இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச காட்சிகள், கதை, திரைக்கதை இதெல்லாம் பத்தி பேசிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம செக்மென்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ பொது ஜனங்களுடைய பார்வைக்காக தான் சினிமா வருது. இதுல எல்லாருமே வந்து அந்த விடுபட்ட இடங்கள நிரப்பிக்கணும். ஒரு சிறுகதை, ம். இலக்கிய வாசிப்பு பழக்கம் உள்ள எல்லாருமே கிடையாது. அது நமக்கு தெரிஞ்ச உண்ம. தமிழ் மொழியில இல்ல, மத்த மொழியிலயும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அ எல்லா மொழியிலயும். நம்ம குறிப்பா தமிழ் ஆடியன்ஸ மட்டும் வச்சு பேசணும் அப்டின்னா, இதற்கு முன்னால் வந்த படங்களை விட, இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கமல் அவர்கள், மணிரத்னம் அவர்களும் ஓரளவு புரியிற மாதிரி படம். ஆல்மோஸ்ட் இந்த படத்துல வந்து இத பார்த்தேன். எனக்கு இந்த காட்சி அமைப்புல எதுவுமே புரியல. அல்லது இந்த கதை எனக்கு எதுவுமே புரியலன்னு யாருமே குறை சொல்ல முடியாதபடி, ஒரு எளிமையான கதை, திரைக்கதை, ஒரு நல்ல மேக்கிங்ல இந்த படம் வந்திருக்கு. ம். ஆனாலும், இது பெருவாரியான ஒரு எதிர்மறை விமர்சனங்கள சந்திச்சதுக்கு காரணம், ஒரு சாதாரண எளிமையா புரியக்கூடிய முறையில படம் எடுத்தது தானா? அல்லது
இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ப சூழ்நிலையில வரக்கூடிய படங்கள் எல்லாமே வெளிநாட்டு படங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெருவாரியான மக்கள் தான் இதற்கான எதிர்மறை விமர்சனங்கள நெறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு சினிமாவோட டேஸ்ட் மாறி போச்சுங்கிறது, அது மாதிரியான ஒரு வாதமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதான். இது வந்து ஒரு புரியிற மாரி எளிமையான ஒரு திரைப்படமா வந்திருக்கு அவங்களுடைய இயக்கத்துல, நடிப்புல. இல்ல எனக்கு இது இந்த இது ஒரு எளிமையான இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் அப்படின்னு அ புரிஞ்சுகிட்டதுனால தான் இந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு அது வந்து இதுக்குள்ளார வந்து நான் அ ந நெறைய உள்மடிப்புகள் கொண்ட கதைகள் இதுல விரியுது. இதுல ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்குது. அ ஒரு இந்த அ த்ரிஷாவோட அ வர பச்சையம்மா அப்படிங்கிற கேரக்டர் பச்சையம்மான்னு தான் நெனைக்கிறேன். மறந்துருப்பான்னு நெனைக்கிறேன். பேச்சியம்மா, அந்த இவங்க பேச்சியம்மா கரெக்ட். பேச்சியம்மா. பேச்சியம்மா வடிவுக்கரசி அவங்க வடிவுகரசி. நடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் இல்ல அ அ சின்னி ஜெயந்த் இருக்கிற ஒரு அ கதாபாத்திரங்கள் வந்து இதுல சின்ன ஒரு இடத்துல வந்து இடைவெளி நிரப்பிட்டு போற ஒரு கதாபாத்திரங்களுக்குள்ள வந்து நெறைய உள்மடிப்புகளா இருக்கிற ஒரு கதாபாத்திரமா இருக்குது. அத நம்ம விரிவுபடுத்திக்கிட்டே போம்போது, இது வேற ஒரு இடத்துல வந்து நிக்கிது இந்த கதை. பட் ஒ ஒ ஒரு மேலோட்டமா ஒரு கதைய பார்க்கும்போது, அ பார்க்கும்போது, இது வந்து ஒரு சாதாரண 2 குழுக்குள்ளார நடக்கிற ஒரு சண்டை, அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பார்வைய குடுக்குது. அதனால அவங்க வந்து பழைய படங்களோட ஒரு கம்பேர் பண்ணி, இந்த படங்கள் வந்து இது இது வந்து சாதாரண படம் தான். மணிரத்னம், கமல்ஹாசன் அவங்க 2 பேரும் ஒரு 2 பேரும் ஒரு அறிவு ஜீவி தளத்துல இருக்கிறாங்க. அவங்க வேற மாதிரியான ஒரு படத்த குடுத்துருக்கணும். ஒரு பைசைக்கிள் தீவ் மாரியான ஒரு படம் எடுத்திருந்தா, மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா கொண்டாடியிருப்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் இது சாதாரண படமா அவங்க எடுத்துக்கிட்டதுனால அவங்க அப்படி எடுக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. 2வது எனக்கு வந்து இன்னொரு எலிமெண்ட் வந்து இந்த கதை கமலஹாசனாவே அவங்க பார்த்துருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இப்ப கமல்ஹாசன ஒரு படத்துக்கு வெளியில பார்க்குற ஒரு கமலஹாசன, கதையிலயும் அந்த கமலஹாசன் என்ன எப்படி இருக்கிறாரு? கமலஹாசனுக்கும் த்ரிஷாவுக்கான உறவுகள் என்ன எப்படி இருக்குது? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப எடுத்துட்டு போயிட்டு ஒரு அந்த கதாபாத்திரமா பார்க்காம வெளியில இருந்து பார்த்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. அ அ படம் பார்த்த ஒரு முதல் 2 நாள்ல, இது ஒரு சாதாரண படம். இந்த படம்லாம் வந்து இவங்க 2 பேரும் எடுத்திருக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னு ஒரு கருத்து வந்ததுனால, மத்தவங்களும் இந்த படத்த பார்க்காம விட்டுட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. இது அகைன் இது என்னோட ஒரு இதுதான் அது. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஓடிடில வரும்போதோ, இல்ல வேற வழியா அவங்க பார்க்கும்போது, அ படத்த ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு தோணுது. 2வது படம் பார்த்தவங்களே, அ ஒரு 2 நாள் கழிச்சு இந்த கதைய மனசுக்குள்ளார ஓட்டி பார்க்கும்போது, அந்த காட்சிகள் வழியா அவங்க பார்க்கும்போது, இந்த கதைய விரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு. ம். ஆமா. ஏன்னா எனக்கும் அதே அ கருத்து இருக்கு. ஏன்னா ஓடிடில வந்தா கண்டிப்பா நானுமே இன்னும் 1 முறையோ, 2 முறையோ பார்க்க போறேன். இல்ல அது நெறைய ஒரு கமல் அவர்களுடைய ரசிகன்ங்கிற முறையில பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இதுல மணிரத்னம் அவர்களுடைய ஷார்ட்ஸ், விஷுவல்ஸ் அப்படின்னு பார்த்தா, படத்தினுடைய ஆரம்பத்தில வர அந்த சிறுவனும், கமலும் உட்கார்ந்திருக்க மாரியான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அந்த நாயகன நினைவுபடுத்துற மாரியான ஒரு அ ஃப்ரேம், அந்த ம். ஃபோட்டோ ஃப்ரேம். அதற்கப்புறம் சிறையிலருந்து வெளியில வரும்போது சிம்புகிட்ட "அயோக்கிய பய நானு" அப்படின்னு சிம்பு கேட்கும்போது, கமல் அதுக்கு குடுக்குற ரியாக்ஷன். வடிவுக்கரசிக்கு வச்சிருக்கிற அந்த ஷார்ட் ஆங்கிள் அண்ட் தென் அவங்க பேசுற அந்த டயலாக், அவங்களுடைய பூர்வீகம் என்ன, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்த குடுக்கக்கூடிய ஒரு கிளை கதை அங்க இருக்கு. அந்த மாரி நெறைய இடங்கள்ல வந்து இந்த படம் என்னையுமே வந்து கவர்ந்தது. திரையரங்குல பார்க்கும்பொழுது, ஒரு தொய்வு இருக்கிற மாரி தெரியல. ஆனா, அதே சமயத்துல ஒரு வேகமா படம் நகரல. அந்த ஒரு எங்கேஜிங்கா நகரல அப்படிங்கிற ஒரு சின்ன இது வந்து எனக்கு இருக்கு. ஒரு ரசிகனா தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்பொழுது. அதனால தான் இந்த படத்த வந்து இது வந்து 3வது ரிவ்யூ உங்களோட. இதுக்கு முன்னாடி நான் அ ஒரு பாஸ்டன் பாலா அவர்களுடைய, அப்புறம் எங்க ஆர்ஜே டீம்ல இருக்கிற ஐஸ்வர்யா அவங்களோடையும் இந்த படத்த வந்து ரிவ்யூ பண்ணி போட்டாச்சு ஏற்கனவே. எங்க தமிழ் ஓசை ஆனர்ல. இதுல வந்து நீங்க உங்களுடைய நேரத்த பகிர்ந்துகிட்டு, கதை, திரைக்கதை இதெல்லாம் பத்தி பேசினது ரொம்ப சிறப்பு. மிக்க நன்றி வெங்கட். நீங்க வேற ஏதாவது இந்த படத்த பத்தி ஓடிடில வந்தா பார்க்கறது,
அல்லது இந்த படத்த பத்தி வேற ஏதாவது ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்றதுனா சொல்லி நம்ம இதோட இந்த செஷன வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னொரு எலிமெண்ட் வந்து இந்த கதையில புடிச்சது இந்த படத்துல இருந்தது வந்து, இதோட வசனங்கள் வந்து. அ ஒரு கதை அந்த கதாபாத்திரத்தோட இயல்பு மீறாம, அந்த கதாபாத்திர இயல்புக்கு ஏத்த மாதிரியான வசனங்கள் வந்து இந்த படத்துல இருந்ததா நான் இது பண்றேன். உதாரணமா 2, 3 இடங்கள் வந்து அ இந்த கமலுக்கும், சிம்புவுக்கும் ஒரு ஒரு உரையாடல் நடக்கும். இந்த கார்ல வந்து அவரு சந்தேகப்பட்டுருவாரு. சந்தேகப்பட்டோனே ஒரு பின்னாடி உட்கார்ந்திருப்பாரு. இந்த ஷாட் வந்து அவரோட க்ளோஸ் அப் ஷாட் அவங்க வச்சிருந்திருப்பாங்க. அதுல அப்ப வரும் அவரு, "ஏன் சந்தேகப்பட்டீங்க?" அப்படின்னும்போது, "இது டெல்லிடா மகனே. இங்க வந்து அப்பாவ கொன்னுருக்காங்க. அ க ஆமா. ஆட்சிக்காக. அ மகன கொன்னுருக்காங்க. அ அந்த மாரி ஊர்ல இருக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப அருமையான இடம். அந்த 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 உரையாடல்கள்லாம் நல்லா இருந்தது. அ இன்னும் வேற சில இடங்கள்ல வந்து இது மாரி குறிப்பிட்டு சொல்ல சொல்லணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா, அந்த இயல்புக்கு ஏத்த இப்ப ஒரு சிம்பு வந்து அவருடைய அந்த வயசுக்கு அது மாரியான ஒரு டயலாக் ஒரு பேசுவாரு. இந்த நீங்க சொன்ன அதே காட்சியிலே வந்து அவங்க 2 பேரும் ஜெயில்லேருந்து வெளியில வரும்போது, இவர் பேசின டயலாக்கே அவர் எடுத்து குடுப்பாரு. ஆ, "நீங்க தானே சொன்னீங்க" ஆ. அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து ஒரு துடுக்கா அந்த பையன் ஒரு அந்த வயசுல இருக்கிற துடுக்கா பேசுற மாதிரியான ஒரு வசனங்கள் இருக்கும். அப்புறம் கமலோட நடிப்பு வந்து அ ரொம்ப, ரொம்ப அருமையான இடங்கள். நெறைய இடங்கள்ல வந்து அது அந்த நாசர வந்து தள்ளி விடுது. அந்த பர்ட்டிகுலரா நீங்க காட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த 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 காட்சி வந்து நாசருக்கும், கமலுக்கும் நடக்கிற கமல கொல்றதுக்காக அந்த பாலத்துல நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அது வந்து நம்ம தேவர் மகாதன் தேவர் மகன் கடைசி சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி அது. அதுலயும் இதே மாதிரி டயலாக் இருக்கும். எனக்குள்ளார ஒரு அ ஒரு ஒரு தூங்கிட்டு ம் இருக்கிற மிருகம். இல்ல அது அ தேவர் மகன்ல வரும். ஆ. இதுல வந்து எனக்குள்ளார ஒரு பேய் இருந்தது. அது என்ன மாரிலாம் சிந்திக்க வச்சது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பேயோட நீனும் செத்து போயிடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அந்த இடத்துல அந்த டயலாக் வந்து நெறையா இருக்கும். கோவிலுக்கு போனேன். நான் சாமி கும்பிடுறேன். உனக்கு உன் மடியில தான் உட்காருது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த இடங்கள் நல்லாருக்கும். அந்த இடம் அந்த காட்சிகள்ல வந்து கமலோட நடிப்பு. அவர தள்ளி விட்டுட்டு அதுக்காக வருத்தப்படுவார். கைய இப்டி இப்டி அந்த ஒரு 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 இது வழியாவே அத இது பண்ணுவாரு. அ நீனும் போ. நீனும் என்ன விட்டுட்டு போயிட்ட" அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட நண்பர்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு வருவார். அந்த பாத்ரோஸ் பாத்ரோஸ் அந்த நடிகர ஆமா. அந்த பாத்ரோஸ். பேத்ரோஸ் அத ஒரு இன்னொரு இதுல தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கத்துவாரு. அது வந்து அந்த கத்துறதுங்கிறது வந்து ஒரு என்னையும் இது ஆட்டம். மாரி பண்ணிட்டீங்களேடா! ஒரு இது. துரோகம், அந்த துரோகம். அந்த மாதிரியான காட்சிகள். நெறைய இடங்கள்ல வந்து கமல் வந்து ம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். எனக்கு தெரியும் கமல் ரசிகர்ன்னு நீங்க சொன்னீங்க. நான் கமல் ரசிகர்லாம் கிடையாது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்ப வந்து இந்த படத்துல வந்து கமல் வந்து பல இடங்கள்ல வந்து நிரூபிச்சிருக்காரு. அ உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு நடிப்புக்கான ஒரு தீனியான கதையா இருந்தது. அத நல்லா நிரூபிச்சிருக்கிறாரு கமல். அ அந்த திரிஷாவோட ஃபர்ஸ்ட்டு அ காட்சி இருக்கும் அந்த ஜெயிலுக்குள்ள. அ சாரி நான் டைம் அதிகமா எடுத்துக்கிறேனா? பேசலாமா? பேசலாம், பேசலாம். பேசலாம். திரிஷாவோட வரும்போது, அந்த முதல் முறையா அவங்க சந்திப்பாங்க. அந்த அந்த காட்சிகள் வந்து திரிஷா யாரு? திரிஷா இப்படி வந்தாங்க. திரிஷாவுக்கும், கமலுக்கும் என்ன மாதிரியான உறவுகள்? எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறத, ஒரு அந்த மொத்தமா அந்த காட்சி வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும் அவ்வளவுதான். ஆ அது 2 ஆமா, ஆமா. அத விட குறைச்ச 2 நேரம் தான் நிமிஷம் நெனைக்கிறேன். அதோட கம்மியா தான் இருக்கும் ஒரு அது. ஃபிளாஷியா தான் வந்திருக்கும். அதுக்குள்ளார வந்து இந்த அ ஒரு எடிட் பண்ணி, காட்சிய அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு அதாவது ஒரு 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 பெரிய ஒரு சீன். ஒரு 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 பெரிய உறவு அது. ஒரு கதாநாயகனுக்கும், அந்த மாரியான ஒரு கேரக்டருக்கும் ஒரு உறவு அது. அந்த உறவ வந்து இத்தன ஒரு ஒரு 4, 5 காட்சிகள் வழியா மட்டுமே வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கியத்துக்கான ஒரு குறியீடு மாரி தான் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காட்சி அமைப்பு அது. அந்த இடத்துல கமலோட அ அ நடிப்பு, அந்த கண்ண உருட்டி, உருட்டி இப்படி வாயெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ஒரு மகிழ்ச்சிய வந்து இது பண்ற மாதிரியான ஒரு இது குடுத்திருப்பாரு. அ அது 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 ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.
ஆமா. ஸோ நடிப்புன்னு வரும்பொழுது, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, அத வந்து பண்றதுல வந்து கமல் அவர்கள பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, நெறைய படங்கள் அதற்கான சாட்சி. அவருடைய நடிப்பும் அதுக்கு சாட்சி. இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல எல்லாமே நம்ம வந்து இப்போ நெறைய பேர் விமர்சனம் பண்ணும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஆ Facebookலயோ, Instagramலயோ பார்க்க முடியுது. ஆ 1 மணி நேரம் பார்த்துட்டேன் படம். இதுவரைக்கும் சூப்பர். இன்டர்வல் விட்டுட்டாங்க. படம் இதுவரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே, சுமார். இந்த மாரிலாம் விமர்சனங்கள் வந்து Facebookல வருது. அவங்கள ஃபாலோ பண்ற ஒரு 1000 பேரோ, 2000 பேரோ, 3000 பேரோ அத படிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. இவ்வளவு விரைவா ஒரு திரைப்படத்த வந்து பார்த்துட்டு, அத உடனே அத பத்தின தன்னுடைய கருத்துக்கள வந்து பதிவு செய்யணுமா? அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு ஆல்ரெடி. அத வந்து நம்ம புடிக்காதவங்க பண்றது கிடையாது. ஆனா நெறைய பேர் அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது காமன் மேன்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிற மாரி யார் வேணா இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு. ஒரு படத்த பத்தி விமர்சனம் பண்றதுக்கான ரைட்ஸும் அது பொது வெளியில திறந்திருக்கிறதுனால, இந்த மாரியான விமர்சனங்கள் வந்து ஒரு உண்மையிலேயே படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்த வந்து குறைச்சிடுது. ஒரு கிட்டத்தட்ட இது வந்து அ வதந்தியா கூட இருக்கலாம். அதுக்கு உதாரணத்துக்கு மெய்யழகன் படம் சந்திச்ச பிரச்சனைகள். ஏன்னா அது வந்து தியேட்டர்ல வந்தப்போ ஒருத்தருக்குமே பிடிக்கல மெய்யழகன். அத பத்தி அப்படி சொன்னதுக்கப்புறம் ஓடிடில வந்து அந்த படம் வந்து பெருவாரியான ரசிகர்கள கவர்ந்து, அத பத்தி சிலாகிச்சு பேசி நெறைய நடந்தது. தக் லைஃப்பும் அதே மாரி ஓடிடில வரும்பொழுது, இந்த காட்சிகளை நிதானமா பார்க்குற மனநிலையில வரும்பொழுது, அ திரையில வந்து மணிரத்னம் வந்து மிக அழகா அத வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காருங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அவருடைய முந்தைய படங்கள் அல்லது அவருடைய வழக்கமான பாணியிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதா நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நான் அவருடைய படங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து, நெறைய முறை பார்த்த ஒரு ரசிகன்ங்கிற முறையில. வசனங்கள் மூலமா சொல்றதாக இருக்கட்டும், வசனங்களுடைய நீட்சி அ சற்றே இருக்கட்டும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்சனலா இதுல என்ன தோணுச்சு அப்டின்னா, கமல் அவர்களுடைய குரல். அந்த குரல் வந்து அந்த கேரக்டருக்கான குரல் அப்டின்னு எடுத்து என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டாலும், ஒரு வழக்கமான சினிமால வரக்கூடிய ஒரு இளமை தோற்றத்திற்கான குரல், அப்புறம் அந்த முதுமை தோற்றத்திற்கான குரல், அடிபட்டதுக்கு அப்புறம் வரதுக்கான குரல்ல வந்து எனக்கு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்டின்னு தோணுச்சு. அவருடைய மாடுலேஷன்ல. அது ஏன் அப்டின்னாக்கா, அந்த அ நமக்கு வந்து உடல் மொழி ஒரு பக்கம் இருந்தாலும், குரல் வந்து ஒரு மாதிரியா நம்மள காட்டிக் குடுத்துரும். அந்த இத வந்து இதுல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி இசை, அந்த மேக்கிங்ல வந்து எந்த விதமான இதுவும் எனக்கு தெரியல. அ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்டேஷனா தான் இருந்தது படம். அந்த வகையில தக் லைஃப் வந்து ஓடிடில வந்தா கண்டிப்பா நான் முன்னாடி சொன்ன மாரி தான், திருப்பியும் ஓடிடில வந்தா நான் அந்த படத்த கண்டிப்பா பார்ப்பேன். மோர் தென் ஒன் டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா, அதோட விஷுவல்ஸ் அந்த அளவு நல்லா இருந்தது. அ சில காட்சி அமைப்புகள் அந்த ஒரு சண்டை காட்சிகளா இருக்கட்டும், மத்ததா இருக்கட்டும், நான் சொன்ன மாரி கொஞ்சம் இந்த நம்ம மசாலா படங்களுக்கான எலிமெண்ட்ன்னு சிலது நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டா சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான சில காட்சி அமைப்புகள் வந்து, இங்க எதிர்பார்க்காம போய் அது இந்த படத்துல இருந்ததுனாலயும், ரசிகர்கள பெருவாரியா கொஞ்சம் கவரலையோ, அவங்க வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்களோ, வெகுஜன ஆடியன்ஸ் அப்படிங்கிறது. பட் ஓடிடி ரிலீஸ் அதுதான் வந்து கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் டைம் இருக்கும். எல்லாரும் வந்து ஒரு சில காட்சிகள திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு குடுக்கும். அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ரீசெட் பண்ணும்னு நெனைக்கிறேன். நீங்களும் அதே மனநிலையில தான் இருக்கீங்களா இந்த படத்த பத்தி? ஆமா. அ கண்டிப்பா. எனக்கு அ ஓடிடி நான் சொன்ன மாரி ஓடிடில வரும்போது, மக்களுக்கு வந்து சிந்திச்சு பார்க்கறதுக்கான ஒரு ஒரு இன்னும் வேற ஒரு கோணத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. கண்டிப்பா அது பார்ப்பாங்க. பொதுவா விமர்சனங்கள் பேசுறவங்க வந்து பத்தி எனக்கு அவ்வளவா அ இது இல்ல. அம் பட் ஏன்னா என்னோட கருத்த மட்டும் தான் சொல்ல முடியும். அது மாரி அவங்களோட கருத்துக்கள் அது படம் படம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அம் ஒரு ஒரு இசை பத்தி நீங்க சொல்லும்போது வர அ ஏஆர் ரஹ்மான் வந்து அ பொதுவா வந்து இளையராஜா இந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து இளையராஜா அவர்கள பத்தி நெறைய புகழ்ந்து சொல்லுவாங்க. அது அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா ஏஆர் ரஹ்மான் இந்த இடத்துல வந்து அ ஒரு வேற ஒரு அ கோணத்துல அ இந்த ஒரு காட்சிக்கு வேற மாதிரியான ஒரு மீனிங்க கொண்டு வரதுக்காக அ க இசையமைச்சிருக்க மாரிலாம் இருந்தது அதுல. ஒரு உதாரணமா ஒரு இடத்துல வந்து இந்த சந்தேகப்படுற இடத்துல வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் வரும். இவருக்கு சிலம்பு ஓ இவரு வரும்போது. சிம்புவ சந்தேகப்படும்போது. சிம்பு ஆ. சந்தேகப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு 2 இடத்துல மட்டும் வரும். அது நல்லா இருந்துச்சு. அந்த அந்த இது நல்லா இருந்தது. அம் அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த அந்த வில்லனோட அ சதானந்தோட பையனா ஒருத்தர் வருவாரு.
ம். அந்த அந்த பையன காமிக்கும்போது எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு தீம் ஒரு பேக்கிரவுண்ட் ஆ மியூசிக் வரும். ஒரு பையன் இல்ல. ஒரு அவங்க சகோதரியோட மகன் நெனைக்கிறேன். சதானந்துடைய சகோதரியோட மகன் இல்லையா? அவங்க 2 பேரும். அந்த முதல்ல சாகறது ஒருத்தரும், அந்த அதுக்கு பழி வாங்குறதுக்கு அவருடைய அண்ணனா ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேருமே. அது சகோதரி பையனான்னு தெரியல. எனக்கு அது இவங்களோட பையன் சகோதரி பையன கொன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு இல்ல ஒரு தோணுச்சு. ஒரு 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 சகோதரி ஒருத்தங்க வருவாங்க. அந்த ஆமாமா. அவங்க ஆமா. இருப்பாங்க. அவங்க இல்ல அவங்க அவங்கள பத்தி கூட சொல்லலாம். அது ரொம்ப மகா இதான ஒரு கதாபாத்திரம் அது. ஒட்டுமொத்த படத்தோட ஒட்டுமொத்த வில்லனும் எனக்கு என்னமோ அவங்க தான் தோணுச்சு எனக்கு. ஆனா ஆமா, பார்த்தீங்கன்னா, அந்த முதல் சீன், ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அவங்க உட்கார்ந்திருப்பாங்க அந்த இடத்துல. ஆமா. அவங்க குடும்பத்தோட வந்திருப்பாங்க. வந்து அவங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பயிலேருந்தே தெரியுது. இவங்க யாரு? இந்த அ சக்திவேல்ங்கிறது யாரு? மாணிக்கம்ங்கிறது யாருன்னு அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது. அந்த கூட்டத்துல இருக்கிறது ஆமா. எல்லாருக்குமே அவங்களுக்கும் இருக்குது. அவங்க பையன கொன்னுட்டாங்க. அத பழி வாங்குறது வழியா அவங்க ஒவ்வொரு காயா நகர்த்தி, 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 நகர்த்தி எடுத்துட்டு வராங்க. சதானந்த் கூட அ இது இது நமக்குள்ளார அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம நெறைய காயப்பட்டு வந்திருக்கோம். நான் அரசியலுக்கு போறேன். நீங்க இந்த இத எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு இதா வருவாரு. சமாதானத்துல வருவாரு. ஆனா மறுபடியும் அத தூண்டி விடுறது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இல்ல அவங்க இந்த அவங்க கதையில தூண்டி விடுறது மாதிரியான நேரடி காட்சிகள் இல்ல. நான் இது என்னோட போன இருக்காது. ரிவ்யூல சொல்லியிருந்தேன். நேரடி காட்சிகள்லாம் இருக்காது. ஆமா. அதான். போன ரிவ்யூல சொல்லியிருந்தேன். இப்ப நான் திருப்பியும் ஒரு தடவ சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா, அந்த ஒரு அம்மா கேரக்டர் கன் ஷாட் கேக்குது. அந்த பையன கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் சதானந்த கூட்டிட்டு வருவதா இருக்கும். அத நமக்கு தெளிவா சொல்ல வேணாம். கார்ல காத்துட்டு இருக்கும்போது அந்த துப்பாக்கி குண்டு வெடிச்ச உடனே தன்னுடைய மகன் இறந்துட்டாங்கிறது தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த மகன சிதையில வைக்கிற காட்சியில அவுட் ஆஃப் ஃபோகஸ்ல சிதை தீ வந்து ஃபுல் ஃபோகஸ்ல இருக்கும். அவங்க அவுட் ஆஃப் ஃபோகஸ்ல கன்னத்துல கை வச்சுட்டு இருக்கிற மாரியான ஒரு ஒ ஒரு அது சோகமாவோ, ஆழ்நிலை கோபமாவோ இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பையன தூண்டி விட்டு அந்த கன் ஷாட் அரேஞ்ச் பண்றதும் அந்த லேடி தான். அந்த பையனுடைய அம்மா தான். அதற்கப்புறம் சதானந்த் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் கூப்ட்டு பழிவாங்க சொல்றதும் அந்த அம்மா தான். படத்துல வந்து ஒரு அன்னோட்டீஸ்டு வில்லனா சைலன்ட்டா இருக்கிறது அந்த லேடி. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், டயலாக் ரொம்ப கம்மி தான். அ வெறும் எக்ஸ்பிரஷன் அந்த மூஞ்சில காட்டுறது மட்டும் தான். அந்த மூஞ்சி வந்து அதுக்கு செட் ஆகுற மாரியான அந்த கேரக்டர். நான் அத பத்தி பேசிட்டு இருந்தேன் போன ரிவ்யூல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈர்த்த கேரக்டரா இருந்தது அந்த கேரக்டர். அது வந்து சைலன்ட்லி அன்னோட்டிஸ்டு வில்லன் தான் அந்த அம்மா. மெயினா சதானந்த் கூட தன்னுடைய ஒட்டுமொத்தமா ஆமா. வியாபாரத்துக்காக காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு சதானந்த். இந்த பக்கம் அ கமல்ஹாசன் அவர்களும் முதல் காட்சியிலேயே சதானந்த் வந்து 96ல சதானந்த் வந்து கை குடுக்கும்போது, நாசர் தான் கை குடுக்குறாரு. இவரு உட்கார்ந்துட்டே தான் அவர பார்த்துட்டு இருப்பாரு. கமல் வந்து கை குடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டாரு சதானந்தோட. ஸோ ஏன்னா சதானந்த் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்ல ஆரம்பத்துல இருந்தே. 2வது முறையும் சிம்புவும் அ அவருடைய அண்ணன் மாணிக்கமும் ஒத்துக்கிறதுனால, வேற வழி இல்லாம திருப்பி அந்த கூட்டணியில போற மாரி கதை பயணிக்குது. ரொம்ப நெறையாவே நம்ம நேரம் பேசிட்டோம்னு நெனைக்கிறேன் இந்த படத்த பத்தி. ஆ வேற ஏதாவது நீங்க சொல்ல மறந்தது, அல்லது நினைவிற்கு வருவது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பகிர்ந்துக்கலாம். இல்லன்னா இந்த இல்ல அது கமல் இல்ல நெறைய இருக்கு பேசிக்கிட்டே இருக்கலான்ட்டு உங்களுக்கு டைம் அ இதாகுது. கமலோட நடிப்பு தான் அகைன் லைக் வந்து இந்த கண்ணாலேயே பேசுற மாதிரியான நடிப்பெல்லாம் ஆ இருக்கும். அசோக் செல்வன் பேசும்போதெல்லாம் அந்த அந்த கதாபாத்திரங்களோட பேசும்போதெல்லாம் நல்லாருக்கும் அந்த இதெல்லாம். அம் இல்ல ஐ திங்க் நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன் நான். ஆமா. அ ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா படத்த பத்தி ஒரு நமக்கு வந்து என்ன சொல்றது? எத பத்தி நம்ம நெறையா பேசுவோம் அப்டின்னா, ஒண்ணு அரசியல், இல்லன்னா சினிமா, இலக்கியம் இந்த மாதிரி வரும்போது, பார்த்த படத்த பத்தி, அதுல இருக்கிற அந்த ரசிச்ச காட்சிகள், அந்த நியூயான்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள நம்ம பேசுறது. அத வந்து தக் லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு 3வது முறையா குடுத்திருக்கு. நான் நெறைய படங்கள பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்டின்னு நெனப்பேன். அந்த படத்துல இருக்கிற காட்சிகள பத்தி பேசணும்னு நெனப்பேன். ஆனா, அதுக்கான நேரம் அமையாது. அத பண்ண முடியாது. ஆனா, தக் லைஃப்க்கு என்னன்னு தெரியல. ஒரு இதோட 3வது ரிவ்யூ இந்த படத்துக்கு ஓடிட்டுருக்கு. மேபி ஓடிடில வந்ததுக்கப்புறம் இதனோட நியூயான்ஸஸ பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, நம்ம இன்னொரு முறை கூட வசனங்களோ, அல்லது அந்த காட்சி அமைப்புகளோ, அத பத்தி கூட நம்ம பேசலாம். ஆ ரொம்ப நன்றி வெங்கட். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி இந்த படத்த பத்தி பேசுறதுக்கும், தமிழ் ஓசை சேனல்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கும் நன்றி. நன்றி.